இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அன்பு உறவுகளுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய ஜெயரூபனாகிய நான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உங்களிடத்துக்கு கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 23 அதிகாரம் வசனங்கள் 2-4. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தியரை முறியடித்து கோகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது ராஜா எந்த ஒரு காரியத்திலும் தேவனிடத்தில் விசாரித்து கேட்டு உத்தரவு பெற்றுக்கொண்டு அவர் சென்று வெற்றி அடைகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா எப்பொழுதுமே கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவராய் இருந்தார். கர்த்தரிடத்தில் உத்தரவை பெற்றுக்கொண்டுதான் யுத்த களத்திற்கு செல்கிறவராய் இருந்தார். கர்த்தரிடத்தில் அனுமதியை பெற்றுதான் செல்கிறவராய் இருந்தார். தாவீது ஒரு முறை கேட்டு அதை உறுதிப்படுத்துகிற ராஜா அல்ல, 2 முறை விசாரிக்கிறார். அதே 1 சாமுவேல் 23 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கோகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். ஆம், அன்பு உறவுகளே, கர்த்தரிடத்தில் நாம் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுதும் தேவனிடத்தில் விசாரிப்போமானால் நிச்சயமாகவே நன்மைக்கு ஏதுவாக இருந்தால் கர்த்தர் அந்த காரியத்தை என்ன செய்வார்? நமக்கு வாய்க்க பண்ணுவா, நமக்கு மறு உத்தரவு கொடுப்பா. அந்த காரியத்தில் நமக்கு தீமையாக இருந்தால் தேவன் அந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று நம்மோடு உணர்த்துவார், பேசுவார். அவர் பேசுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் பேசுகிற தேவன். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செயல்படுத்துவதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் நாம் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு உறவுகளே, தாவீது தேவனிடத்தில் விசாரிக்கிறவராக இருந்தார். அப்படி பார்ப்போமானால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? சுயநலமாக நம்முடைய விருப்பத்தின் போல ஒரு காரியத்தை செய்வோமானால் அந்த காரியம் தோல்வியில் தான் முடியும். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினா நாம் கர்த்தரிடத்தில் அந்த உறவை வைத்து கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தரை நாம் கடவுளாக தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் தேவனிடத்தில் நாம் இந்த காரியத்தை குறித்து ஜெபித்து தேவனிடத்தில் விசாரித்து அனுமதி பெற்று நாம் அந்த காரியத்தில் செயல்படுவோமானால் வெற்றி நிச்சயம். தாவீதை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் தேவனிடத்தில் நாம் முதலாவது முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து ஜெபித்து தேவனுடைய மறு உத்தரவுக்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் மறு உத்தரவு நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதித்து, இந்த காரியத்தை நீ போ, நான் உன்னோடு இருந்து இந்த காரியத்தை வெற்றி செய்வேன் என்று அவர் உறுதியாக நமக்கு உத்தரவு கொடுப்பாரானால் எதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ போ, நான் உன்னோடு கூட இருந்து இந்த காரியத்தை வெற்றியாக ஜெயமாக உனக்கு முடிசூட்டுவேன் என்று சொல்கிறார். அன்பு உறவுகளே, இந்த நாளிலும் கூட நம் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் வானத்தையும் பூமி உண்டாகின சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைக்காக தியானித்தோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையை சொல்லி யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்து ஒரு காரியத்தை செய்ய தொடங்குகிறார்களோ எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவனாய் கர்த்தர் மறு உத்தரவு அருளி செய்து எங்களோடு துணை நின்று எங்களுக்கு வெற்றி
வாழ்க்கை, ஜெய வாழ்க்கை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியா இந்த ஜெபத்திற்கு பதில் தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.